உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹோட்டல் ஒபிராய் ரேடியன்ட்ல நடந்த இந்த சம்பவம் எல்லாரையும் உலுக்கி போட்டிருக்கு. எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி எல்லாருக்கும் வலிய கொடுத்திருக்கு. ஆமா, பெரிய சம்பவம். ஏன்னா இது சம்பவம் இல்ல, இது ஒரு சதி திட்டம். இது இன்னும் முழுசா விசாரிச்சே ஆகணும். ஆனா இங்க இருக்கிற நிலைமை எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்க்கும்போது லக்ஷ்மி ஒபிராய் யார் இந்த ஹோட்டல்ல சமைச்சாங்களோ அவங்களாலதான் இவ்வளவு பேரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க. சூப்பர். இப்போ நீயே இங்க இதெல்லாம் செய். சாப்பாட்டுல விஷத்தை கலந்துரு. நீ தேவையில்லாம பேசாத. நேஹா, உனக்கு தெரியும்ல, லட்சுமி அக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. அவளை யாரு ஹோட்டலுக்கு போய் சமைக்க சொன்னாங்க? ராணியா வாழ்ந்துட்டு இருந்தால, அப்புறம் ஏன் வேலைக்காரி மாதிரி நடந்துக்கணும்? ரிஷியை நான் கல்யாணம் பண்ணிருந்தேன்னு வை, அப்ப ரிஷி மனைவினா எப்படி இருக்கணும்னு நான் காட்டிருப்பேன். ஆனா இவ வேலைக்காரி தான். வாய மூடு, எதுவும் பேசாத. அக்காவை பத்தி எதுவும் பேசாதன்னு சொல்றல. நீ போய் மேக்கப் மட்டும் போடு, அது ஒண்ணுதான் உனக்கு வரும். எனக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணிக்கிறேன். ஆனா உன் லட்சுமி அக்கா, அவ ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன போறா. அவகிட்ட இதெல்லாம் சொல்லு. அதோட எனக்கு மேக்கப் போட வரும். ஏன்னா நான் வேலைக்காரி இல்ல. கிளம்பு, என் ரூமை விட்டு வெளியே போ. கிளம்பு. ஹோட்டல் ஒபிராயில நடந்த இந்த சம்பவம் இது எல்லாரையும் உலுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சம்பவம். அப்படிதான் நாம சொல்லி ஆகணும். ஆமா, ஒரு சம்பவம். ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, இது ஒரு சதி திட்டம். இது இன்னும் பூரணமா விசாரிச்சு ஆகணும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா இந்த லட்சுமி என் போனை எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு வாட்டி போன் அட்டெண்ட் பண்ணி சொன்னாதானே என்ன விஷயம் தெரியும். அங்க என்னதான் நடக்குது? இந்த வீட்டோட சந்தோஷம், இந்த வீட்டோட நிம்மதி எல்லாம் கெடுக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்க. அதுதானே உன்னோட நோக்கமாவே இருந்திருக்கு. ஏற்கனவே ஏகப்பட்ட தரித்திரத்தை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த. இப்ப இந்த பிசினஸையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டியா? ரிஷி தான் ஃபோன் பண்றான். ஆனா என்னால இப்ப எப்படி பேச முடியும்? நான் அப்புறமா பேசிக்கிறேன். என்னதான் நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறா? அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. எல்லாம் எப்படியாவது நார்மல் ஆயிட்டா நல்லது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படி நாம எல்லாரும் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தோமோ? ஒருவேளை நீ வரும்போது கூடவே இவ்வளவு தரித்திரத்தையும் கொண்டு வரவன் அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க அனுமதிச்சிருக்க மாட்டோம். உன்னை பார்க்கும்போது அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல தோணுது. ஆண்டி, உங்களோட போன். யார் போன் பண்ணது? இல்ல, போன் இல்ல, அது மெசேஜ். ஆனா போன் ரிங் ஆச்சே. இல்ல ரிங் எல்லாம் அடிக்கல. நீங்க இங்க கோவமா இருந்தீங்களா, அதனால தப்பா ஏதாவது விழுந்திருக்கும். கால் வந்ததுன்னு நினைச்சிட்டீங்க, ஆனா எதுவும் வரல. You're right, மலிஷ்கா. You're absolutely right. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். அதனால எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இனி என்ன நடக்க போகுது? எல்லாத்தையும் நான் எப்படி சீர் செய்ய போறேன்? இது எல்லாத்துக்கும் காரணமான இவளை என்ன பண்றது? இந்த தரித்திரம் பிடிச்ச பொண்ணாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு. மலிஷ்கா, நீயும் அங்கதானே இருந்த? நான் அங்கதான் இருந்தேன். இப்ப நீ என்ன ப்ளேம் பண்ண போறியா என்ன? நான் உன்னை ப்ளேம் பண்ணல மலிஷ்கா. ஆனா நீ இருந்தல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருந்தோம். நீ அதை எடுத்து சொல்லு. இதெல்லாம் தற்செயலா தானே நடந்துச்சு. எங்களுக்கு எதுவும் தெரியாது. இது ஒன்னும் அலட்சியமும் கிடையாது. தயவு செஞ்சு எடுத்து சொல்லு, கொஞ்சம் பேசு. ஆக்சுவலி இஸ் ரைட் ஆண்டி. லக்ஷ்மி அங்க கஷ்டப்பட்டு தான் சமைச்சா. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். பட் என்ன செய்ய, தப்பு பண்ணிட்டா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம், இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சது வீணா போயிடுச்சு. இப்ப வேற வழியே கிடையாது. கடவுள் விட்ட வழிதான். அவர் கருணை காட்டினா மட்டும்தான் நம்ம எல்லாராலையும் இதுல இருந்து தப்பிக்க முடியும். டோன்ட் வரி மாம். அண்ணாவும் அப்பாவும் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. ஓகே? எஸ், ஐ நோ. இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சரி செஞ்சிடுவாங்க. அது எனக்கும் நல்லா தெரியும். ஆனா பிரச்சனையை சரி செய்யறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கறவங்கள சமாளிச்சாகணுமே. எதுவும் ஆகாது நீலம், நான் தான் சொல்றேன்ல. மயாங்க நான் அங்க அனுப்பியிருக்கேன். அங்க ஒண்ணு நடக்காது, அவனுக்கு தெரியும், பாத்துப்பான். அப்பா, நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போது டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா நீங்க எதுக்கும் ஒரு தடவை போன் பண்ணி என்ன எதுன்னு விசாரிங்களேன், நமக்கு தெரியணும். எல்லாம் சரியா இருந்தா நல்லது.
நீ ஏம்மா இப்படி கவலைப்படுற? நீ எதுக்கும் இப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ எதுவும் பண்ணிருக்க மாட்ட. நீ என்னைக்குமே தப்பு பண்ணதில்ல. அண்ட் உன் முகத்துல இப்போ ஒரு டென்ஷன் தெரியுதுல்ல? இந்த டென்ஷன் நியாயமானதுன்னு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயம் தெரியும். நீ ஒண்ணு இங்க நடிக்கல. உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க நிச்சயம் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. டோன்ட் வரி. தயவு செஞ்சு அழாதமா. ஐ ட்ரஸ்ட் யூ. அப்பா இருக்கேன்ல? அவருக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நானும் உன்னை முழுசா நம்புறேன். ஆனா இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். அதுக்கான முழு பொறுப்பும் உன்னோடது. உன்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும். நீ இங்க வீட்ல என்ன வேலை செய்றியோ அதை அப்படியே ஹோட்டல்ல பண்ண போற. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். ஐ ட்ரஸ்ட் யூ. எல்லா கிரெடிட்ஸும் லக்ஷ்மி அன்னைக்கு தான் கிடைக்கும். அவருக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நானும் உன்னை முழுசா நம்புறேன். இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். முழு பொறுப்பும் உன்னோடது. பார்ட்னர், என்ன இது? அவ்வளவுதானா? அதுக்குள்ளேயே வா. ஒண்ணும் ஆகாது. நீங்க யாருன்னு மறந்துட்டீங்களா? லக்ஷ்மி சூப்பர் உமன். அதோட நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. என்ன வேணாலும். ஸ்பெஷலி when it comes to ரிஷி ப்ரோ. அண்ணே, ரிஷி ப்ரோக்காக நெருப்புல இறங்குனீங்க. ஆங்கிரி விமனா மாறி முதலையோட சண்டை போட்டிருக்கீங்க. அவருக்காக நீங்க கன் ஷாட் கூட வாங்குனீங்க. ரிஷி ப்ரோவோட உடம்புல இருந்து நீங்க விஷத்தையும் எடுத்திருக்கீங்க. அந்த லக்ஷ்மி தான் நீங்க. உங்க முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் இல்ல. இதையும் நம்ம சமாளிச்சிடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.